ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா எம்பி சுப்பிரமணியன் சுவாமியும் நடிகர் கமல்ஹாசனும் ட்விட்டர் தளத்தில் வார்த்தை போர் நடத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களுக்கு நடிகர் கமல்ஹாசன் விரிவாக பேட்டி அளித்திருந்தார். இதுகுறித்து தனது ட்விட்டர் தளத்தில் விமர்சனம் செய்திருந்த சுப்பிரமணியன் சுவாமி, சினிமாக்காரரான கமல்ஹாசன் போராட்டக்காரர்களை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சந்தித்திருக்க வேண்டும் என சொல்வது அறிவீனமானது என்று விமர்சனம் செய்திருக்கிறார். மதுரையில் அந்த முயற்சியை முதல்வர் எடுத்தபோது என்ன நேர்ந்தது என்றும் சுவாமி கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் மெரினாவில் கூடியிருந்தவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கும் சுப்பிரமணியன் சுவாமி, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போகச் செய்ததற்காக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை பாராட்டியும் பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து தனது ட்விட்டர் தளத்தில் எதிர்வினை ஆற்றியுள்ள நடிகர் கமல்ஹாசன், சுப்பிரமணியன் சுவாமியின் கருத்துக்களுக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தாம் ஒரு தமிழன் என்ற வகையிலேயே கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காமராஜர், அண்ணா, ராராஜ் மற்றும் தமது தந்தை போன்றவர்களும் கூட சுப்பிரமணியன் சுவாமி இழிவாக குறிப்பிட்டிருக்கும் தமிழர்கள்தான் எனவும் கமல்ஹாசன் தமது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.